சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் முகமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகமானது மாபெரும் யோகா பயிற்சி நிகழ்வொன்றினை யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்வு யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றதோடு இந்திய துணை தூதுவர் ஏ நட்ராஜ் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். இதன்போது உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதியமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார், வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள சந்தர்ப்பம் அளித்த கௌரவ நடராஜன் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உடல், உளம், ஆத்மா அனைத்தும் சமநிலையில் இருக்க வேண்டும். இதை அடைந்து அதை பேணுவதற்கு யோகா முக்கிய காரணமாக அமைகின்றது. இதன் மூலம் நாம் சமநிலை அடைய முடியும். ஒவ்வொரு ஆசன நிலையிலும் போதும் ஒவ்வொரு அங்கங்கள் பயிற்சி பெறுகின்றன. உடல் உறுப்புகளை உறுதி செய்வதோடு உள்ளுறுப்புகளுக்கான தசை நார்களையும் நரம்பு நாளங்களையும் ஒழுங்காக இயங்க செய்கின்றது. நமது நரம்பு மண்டலம், மூளை, நுரையீரல், இதயம் போன்ற அனைத்து அவயங்களையும் தூய்மைப்படுத்தி திறமையுடன் செயற்படும் ஆற்றலை இப்பயிற்சிகள் வழங்குகின்றன. பயிற்சிகளின் போது மனமும் உடலும் ஒரு கவனத்தில் குவிக்கப்படுவதால் சமநிலை ஈதப்பட்டு சீரான சுவாசம், சீரான சமிபாடு, தொழிற்பாடு, சீரான ரத்தோட்டம், உடல் சீரான இயக்கம் பெறுவதுடன் தெளிவான சிந்தனை, மனக்கட்டுப்பாடு போன்ற பண்புகளும் நமக்கு உருவாகின்றது. பெரியார்கள் யோகா பயிற்சியின் இறுதி இலக்கு தன்னைத்தானே அறிவதும் முழுமையடைவதும் என கூறுகின்றனர். நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் போது நம்முடைய தொடர்பாடல் திறன் அதிகரிக்கும். நமது ஆளுமையின் வளர்ச்சி இது ஒரு படிக்கல்லாக அமைகின்றது. ஒரு பக்கம் நாகரிகமும் தொழில்நுட்பமும் அசுர வேகத்தில் முன்னேறி வருகின்றன. உலகில் நாம் எல்லோரும் சிறந்த வாழ்க்கை தரத்தை நமது பிள்ளைகள் பெற்றுத் தருவதற்காக அரும்பாடு பட்டு பொருள் சேர்ப்பதிலே அதிகமாக நேரத்தை செலவிட்டு வருகின்றோம். அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு கொழும்பிலே இருக்கின்ற யோகா பயிற்சியாளர்கள் அவர்களுக்கு பயிற்சியும் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இதை எல்லா பாடசாலைகளுக்கும் ஒரு அறிமுகமாக செய்து அந்த பாடசாலைகளில் இவ்வாறான பயிற்சியை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எதிர்காலத்திலே எடுக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த நேரத்திலே இன்று கலந்து கொண்ட கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலையிலே இவ்வாறான நிகழ்வுகள் இதன் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டாவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இன்று பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலே மாணவிகள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே யோகா பயிற்சி தன்னுடைய மனதையும் உள்ளத்தையும், அதாவது உறுப்புகளையும் நன்றாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதையும் நான் கூறிக்கொண்டு, என்னை அழைத்து கௌரவித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் போதோடு இந்த யோகா பயிற்சியை நெறிப்படுத்திய திரு சூரியகுமார் அவர்கள், அதே போல இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற அந்த யோகா பயிற்சியாளர் ஏனையோருக்கும் இந்திய தூதரகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். இதேவேளை சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் கிழக்கு மாகாணத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலையில் கிழக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைவாக விழிப்புணர்வு நடைபவனி ஒன்றும் இன்று காலை இடம்பெற்றது. உவர்மலை இளைஞர் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பித்த நடைபவனியானது உட்துறைமுக வீதியூடாக சென்று பின் கடல்முக வீதியூடாக மின்சார நிலைய வீதியை அடைந்து பின் தபால் நிலைய வீதியூடாக பயணித்து திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோயிலை சென்றடைந்தது. மேலும் காலை 9:30 மணியளவில் பத்ரகாளி அம்மன் கோயில் சோமஸ்கந்தர் மண்டபத்தில் யோகா பற்றிய விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிகழ்வுகளில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதோடு யோகாவின் முக்கியத்துவம் குறித்த துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டிருந்தன. உயிர்களை காத்து ரட்சிக்கும் இந்த மட்டக்களப்பு மாணவர் இது முதல் முறையாக கழகம் நடத்தும் உலகின் முதலாவது நாங்களும் ஒளி செயலாளர் திருவி மேம்பாட்டு உத்தியோக இளைஞர் கழகத்தை கொண்டிருக்கின்ற அதனைத் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமாக